சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்றைய புத்தக ரிவ்யூ தொகுப்புகளில் மிக முக்கியமான புத்தகம் இது. நான் இந்த புத்தகத்திற்கு உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஹிட்லருடைய சுயசரிதை, மெயின் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம். அது முழுமையான ஆங்கில புத்தகம் பெருசாக இருக்கும். இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு ஆர்சி சம்பத் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அருணா பதிப்பகம் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு படிக்க வேண்டிய புத்தகம் தான் இது. 2016 இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகம் முழுக்க ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு. ஹிட்லர் ஏன் உருவாகினார், ஹிட்லர் உருவாக்கப்பட்டாரா, ஹிட்லருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது, ஏன் அவர் யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினார், ஏன் அவர் ஒரு ஹிட்லருடைய ஃபாசிசம் நாசிச கொள்கையை ஏன் அவர் தூக்கி பிடித்தார், ஜனநாயக முறைமைகளை ஏன் அவர் தகர்த்தார், ஏன் அவர் ஒரு சர்வாதிகாரியாக ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வந்தார் என்பதை எல்லாம் உடைச்சு சொல்லியிருக்கிறார். ஹிட்லருடைய ஆட்சி முறை எப்படி, அவர் போர் முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி எப்படி இருந்தது, அதுபோல் இரண்டாம் உலகப் போரில் அவருடைய தோல்வி, கடைசியாக அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் விலாவாரியாக சொல்லக்கூடிய புத்தகம்தான் இந்த புத்தகத்தை பற்றிய நம்முடைய பார்வை. இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ள அந்த புத்தகம் தான் மெயின் கேம்ப். தமிழில் எனது போராட்டம், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயின் கேம்ப்ங்கிற வாழ்க்கை வரலாறு. எனது நாடு எனதே மக்களுக்காகத்தான் நான் போராடுகிறேன் என்று தான் ஹிட்லர் சொன்னார். சர்வாதிகாரிகள் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. மேரா தேஷ் ஹே, என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் என்று சொல்லிட்டு தான் சர்வாதிகாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஹிட்லரும் பண்ணியிருக்கிறாரு. இதை எழுதியவர் யாருன்னா அடால்ஃப் ஹிட்லர். அவரே எழுதுறாரு. அதான் பெரிய சிறப்பு. என்னுடைய சரித்திரத்தை, என்னுடைய வரலாற்றை நானே எழுதுகிறேன், நீங்கள் என்னப்பா எழுதுறீங்கன்னு அவரே எழுதி கொண்டார். உலக யுத்த வரலாற்றில் அவருடைய பெயர் பரவலாக அறியப்பட்டாலும் அவர் எழுதிய இந்த நூல் ஒரு காலத்தில் ஜனநாயக தேசங்களில் கூடுதலாக இந்த மாதிரி ராஜ்யவாதிகளால் என்ன செய்யுது, பெரும் விவாதம், மிகப்பெரிய சர்ச்சை. மெயின் கேம்ப் தடை செய்யப்பட்ட புத்தகத்தில் இதுவும் ஒன்றா இருந்தது. எந்த அளவுக்கு ஹிட்லர் தெளிவான பார்வை உள்ளவர் எதில், அரசியலில் சொன்னால், ஒரு முறை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜெர்மனிக்கு செல்கிறார். நம்முடைய நம்ம நாட்டுடைய விடுதலை போராட்ட வீரர், வெள்ளையருக்கு எதிராக, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று இராணுவத்தை கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு பெரிய தளபதி. தலைவர் என்றே தான் சொல்லுவோம். தளபதிக்கு கூட தலைவர் அவர். சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர் சந்திக்க போகும்போது, ஹிட்லர் பல மாறுவேடங்கள் வைத்த ஹிட்லரை போன்று இருந்த போலி ஹிட்லர்களை வைத்திருந்திருக்கார், தன்னுடைய உயிருடைய பாதுகாப்பு அச்சத்தை கருதி. அப்போ அந்த அரங்கில் சுபாஷ் சந்திர போஸ் உட்கார்ந்துருக்காரு. நான் தான் ஹிட்லர்னு ஒரு ஆள் நின்றுருக்கார். அப்போ சுபாஷ் சந்திரன் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கீழே 4 இதில் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் நீ ஹிட்லர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு ஆள் வந்திருக்காரு, ஹிட்லர் மாதிரியே மீசை எல்லாமே அவர் ஜெர்மன் பாஷையில் பேசியிருக்காரு. ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லி சுபாஷ் சந்திர போஸை என்ன செய்ய வரவேற்றிருக்காரு. நீ ஹிட்லர் இல்லைப்பா, ஹிட்லர் வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டாராம். அதற்கு பிறகு ஒரு கை சுபாஷ் சந்திர போஸுடைய தோள்பட்டையில் தட்டி கொடுத்து, சுபாஷ் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க சொன்ன உடனே, நீங்கள் தான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி, உண்மையான ஹிட்லர் நீங்கள் தான் சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதாக இந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. அப்போது ஹிட்லர் கேட்டாராம் சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட, சரி போலியான 2 ஹிட்லர் வந்தாங்க, அவன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நான் தான் ஹிட்லருங்கிறது என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தோளில் கையை வைக்கக்கூடிய தைரியமும் தெம்பும் திராணியும் உண்மையான ஹிட்லருக்கு தான் இருக்கும். போலியான ஹிட்லருக்கு என்னை பற்றி தெரிஞ்சு 10 அடி தள்ளி நின்னாங்க, நீங்கள் என் தோளில் தட்டி கொடுத்தீங்க, அதனால தான் நீங்கள் தான் அந்த உண்மையான ஹிட்லருமே நான் புரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னாராம். இது ஒரு வரலாற்றில் உள்ள ஒரு சம்பாஷணை. இப்போ ஹிட்லரை பற்றி போவோம். அவர் பேர் அடால்ஃப் ஹிட்லர். 1889 ஆண்ட்ரியாவில் பிறந்தார். இப்போ அவர் வெறும் 56 வயசுலேயே மரணமாயிட்டார். எப்படி, தற்கொலை பண்ணி கொண்டார். ஒவ்வொரு சர்வாதிகாரியுடைய அந்த முடிவும் மோசமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஹிட்லர் மிகப்பெரிய சர்வாதிகாரி, பயங்கரமான யுத்தம்லாம் பண்ணியிருக்காரு, மனிதர்களை அழித்து கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவர் எப்படி போனார், அவர் எப்படி இறந்து போனார்,
தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஏப்ரல் மாதம் 30 1945 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மனி இராணுவத்துடைய அடையாளமாகவும் நாசி கட்சி தலைவராகவும் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி 2ஆம் உலகப் போரில் வந்து மிக முக்கியமான காரணி கர்த்தாவாக யார் விளங்கினார்னு சொன்னால் அந்த ஹிட்லர். முதல் உலகப் போரில் மிகப்பெரிய ஒரு பங்கு எல்லாம் அவனுக்கு கிடையாது. 2வது உலகப் போர் தான் ஹிட்லர் உருவாக்கினது. ஏன்னா அவர் வந்து 2 பாகங்கள் 1925 26 வந்து 2 பாகங்களாக வந்து அவர் இது பண்ணாங்க. அவர் வந்து சிறைப்பட்டார். அவருடைய வரலாற்றை உள்ளே போகும்போது ரொம்ப ஒரு கண்ணீர் கதை தான். உண்மையிலே ஹிட்லர் வந்து உருவாக்கப்பட்டார் தான் என்னுடைய அப்சர்வேஷன். அவராக தானாக உருவாக இல்லை. ஹிட்லர் அவையில் இருந்த கோயப்பல்ஸும் உருவாக்கத்தான் பட்டிருக்காரு, இவரும் உருவாக்கத்தான் பட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் எதிர்கொண்ட அதிர்ச்சி, ஜெர்மனி வந்து தோல்வி அடைகிறது, அதனால் அரசியல் குழப்பம் ஏற்படுது. வெர்சை ஒப்பந்தத்தின் மேலே கடுமையான விமர்சனம், அங்கே ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுகிறது உலகப்போருடைய முடிவில். ஜெர்மனி வந்து அவ்வளோ ஒரு சர்வாதிகார நாடாக இருந்த ஜெர்மனி வந்து நிலை குலைந்த நாடாக வந்து மாறிவிட்டது. ஜப்பான் இட்டாலியுடைய தோல்வி வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு வந்து விட்டாது. அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தது யாருன்னா அந்த ஹிட்லர் தான் இருந்தார். ஆரிய இனத்தை உயர்ந்ததாக கூறக்கூடிய விஷயங்களாக இருந்தது. இந்த புத்தகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வரிசையை வந்து வரிசைப்படுத்துவார். எப்படி வரிசைப்படுத்திருக்காங்கிற பாருங்கள். அதில் கூட யூதர்களுக்கு எதிரான வந்து ஏன் அவர் யூதர்களை எதிர்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து 6 மில்லியன் ஜூஸ் 60 லட்சம் யூதர்களை அழித்து விட்டேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இல்லை, நம்பர்னா கம்மி தான். அந்த நம்பரில் கான்ட்ரவர்சி இருக்குது. நான் ஏன் யூதர்களை வந்து நான் கொலை செய்தேன், நான் ஏன் யூதர்களை நான் அடித்து விரட்டுகிறேன் என்பதற்கு சாட்சியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 90% யூதரை நான் கொண்டுட்டேன். 90% ஆஃப் ஜாயினிஸ்ட்டை நான் வந்து கொண்டுட்டேன். ஒரு 10% நான் மிச்சம் வச்சுருக்கிறேன். வருங்கால தலைமுறைகள் நான் ஏன் யூதர்களை கொன்றோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஹிட்லர் இருந்தால் வாயில் வந்து கல்கண்டை போட வேண்டும், சீனி அள்ளி போட வேண்டும். அவ்வளோ அழிச்சாட்டிங்கள். அந்த யூதர்கள் தான், அந்த ஜியோனிசவாதிகள் தான் இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்கி கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லிக்கொண்டு மத்திய அந்த அரபு தீபகற்பத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் வந்து அரை நூற்றாண்டு காலமாக வந்து ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை வந்து உண்டு பண்ணிட்டாங்க. இரத்த களரி நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரானுடைய போரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மனித படுகொலைகள் காசாவில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மனித படுகொலைகள். 61,000 பேரை வந்து கொண்டுட்டாங்க. சற்றப்போ 1,30,000 பேர் குற்றமாக தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சதுக்கு இந்த யூதர்கள், இந்த யூதப்படை, அந்த பெஞ்சமின் நெட்டன்யாகு தலைமையில் உள்ள அந்த ஜியோனிச தீவிரவாதிகள். சற்றப்போ 20 லட்சம் காசாவுடைய பலஸ்தீனுடைய மண்ணின் மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இடம்பெயர்ந்து போய்விட்டார்கள். இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிற ஹமாஸை தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள். கடைசியில் என்ன ஆச்சு, ஈரான் விஷயம் தலையிட்டு ஈரானில் வந்து செம அடி வாங்கின பிறகு இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. இதுதான் யூதர்களுடைய வரலாறு. இதைத்தான் அன்னைக்கே ஜெர்மனியில் செய்தார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஹிட்லரு, என்ன வந்து எங்களுக்கு எதிராக வந்து எதிரிகளின் அவதூறு பிரச்சாரம் அப்படின்னு ஒரு தலைப்பே போட்டு யூதர்கள் எங்களை என்னென்னா செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப பட்டியல் போட்டிருக்காரு. 1920 என்ன பண்ணாங்க, 1925 என்ன பண்ணாங்க, எப்போ ஜெர்மனியில் யூதர்கள் என்ன பண்ணாங்க, 1919 என்ன செஞ்சாங்க, மத சண்டை பிடிக்க வச்சாங்க எங்களை. பவேரியாவுக்கும் பிரஷ்யாவுக்கும் எதிராக வந்து நிறைய தூண்டி விட்டாங்க. யூதர்களுக்கெல்லாம் திலகமாக விளங்கியவர் இந்த ஈஸ்ட்னர்னு சொல்லக்கூடிய அந்த யூத தலைமையில் வந்தவங்க. எல்லா விஷயத்தில் வந்து கத்தோலிகர்களுக்கு மத பிரிவிற்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து யூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு எதிராக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சிக்கு எதிராகவும் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் செஞ்சாங்க. நாசி பார்ட்டிக்கு எதிராகவும் என் கட்சியினர் பலமாக தாக்கப்பட்டார்கள். பலர் படுகாயமடைந்தார்கள். குற்றுயிராக வெளியிலும் தூக்கி எறியப்பட்டார்கள். இருப்பினும் நாங்கள் எந்த முயற்சியும் கைவிடவில்லை. உள்நாட்டு கழகம் என்னும் இந்த மூடத்தனத்தை ஒழிப்பது ஒரு புனித கடமை இருந்து கடிதம் முற்பட்டோம். அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஜெர்மனியை வந்து என் தலைமையில் உருவாக்கணும் என்று சொல்கிறாரு. அதுக்கு காரணமே யூதர்கள் தான் என்று குற்றச்சாட்டு சுமத்திருக்கார். நான் உருவாக காரணமே இந்த ஜியோனிசவாதிகள் தான் என்று யூதர்கள் மீது அவ்வளோ ஒரு வெறுப்பை சொல்லக்கூடிய, வெறுப்புன்னு சொல்லுவதை விட நடந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நான் சர்வாதிகாரியாக மாறுவதற்கு காரணமே யூதம் தான் அப்படின்னு இந்த விஷயத்தை முடிக்கிறாரு.
அதாவது அவருடைய வியன்னாவில் ஹிட்லர் எதிர்கொண்ட துன்பங்கள் என்ன, வியன்னாவில் வந்து என்னென்ன பாடங்கள்லாம் கட்டுறாரு, மார்க்ஸ் கொள்கை கூட யூத தத்துவமேன்னு சொல்கிறாரு. மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் சொல்கிறோம்ல, அவருடைய அப்பா வந்து ஒரு யூதர், அவர் திரும்ப கத்தோலிக்க கிறிஸ்டியனாக மாறிவிட்டார். அதுபோல் அம்மா வந்து யூதர் குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸு 6 வயசுலேயே பேப்டிஸ்டாக பண்ணிட்டாங்க. 6 வயசுலேயே அவரை வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து கிறிஸ்துவருக்கு மாறிவிட்டார். அவர் இளம் வயதில் நல்லா படித்து கற்ற பிறகு நான் மதங்களை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி அவர் வந்து எத்திஸ்டாக தான் மாறிட்டார். நான் வந்து மதங்களை விட்டு நான் வெளியேறுகிறேன்னு சொல்லி அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்ட, இப்போ நம்ம ஊர் பெரியாரிஸ்ட் மாதிரி வைங்களேன், அப்படிப்பட்ட தத்துவ மேதையாகத்தான் அவர் விளங்கினார். அவர் மதங்கள் உண்டா இல்லையா, எந்த மதம் வந்து சிறந்த மதம், எந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம்ங்கிற தலைப்பு வச்சா தலைப்பு தனி. அதில் நான் ஒரு இஸ்லாமியராக இருந்து குர்ஆனை வைத்துக்கொண்டு நிரூபிக்க முடியும், தலைப்பு தனியாக போய்விடும். இந்த புத்தக அறிவில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கார்ல் மார்க்ஸை வந்து ஹிட்லர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது தப்பான கருத்து. அது கார்ல் மார்க்ஸ் வந்து யூதனாக இல்லை. அவர் டாஸ் கேபிட்டலுங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வந்து தந்தவர் அவர். இதுபோல் ஜெர்மனுடைய தொழில் கட்சி என்னன்னா, நாட்டை கெடுத்த நாசகாரர்கள் யார், யூதர்கள் சொல்கிறாரு. இளைய சமுதாயத்தை வந்து சீரொழி எப்படி இருக்குது, ஜெர்மன் ஜனநாயக கட்சி நாங்கள் ஏன் கட்டமைத்தோம், ஒரு அரசாங்கத்துடைய முதல் கடமை என்ன, இதெல்லாம் அந்த புக்கு பேசும். ஒரு மக்கள் அரசின் கொள்கை என்ன, எங்கள் போராட்டத்துடைய முதல் கட்டம் எது என்பதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி முறை பயன்படுமா, ஒரு அரசியலில் வந்து கூட்டணி வச்சா அது என்ன சாத்தியப்படுமா, ஒரு போராட்டத்தில் கூட்டு போராட்டம் சாத்தியப்படுமா, எதிரிகளுடைய அவதூறு பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு, எங்களுடைய தொழிற்சங்க பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்துச்சு, கிழக்கு ஐரோப்பாவின் ஜெர்மனியின் கொள்கை எப்படி முரண்பட்டுச்சு, எங்கள் ஜெர்மனியை நாங்கள் எப்படி பாதுகாத்தோம் என்பதையெல்லாம் அவர் தன்னுடைய சுயசரிதையில் வந்து சொல்லியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் ஆரிய இனத்தை வந்து தூக்கி பிடிப்பவராக ஹிட்லர் இருந்திருக்கார். தன்னுடைய ரேஸ், தன்னுடைய அந்த இனம்தான் உயர்ந்த இனம்ங்கிற ஒரு சர்வாதிகார போக்கு வந்து ஹிட்லர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க தானே செய்கிறோம். நவீன கால ஹிட்லராக இந்தியாவில் இருக்கக்கூடியவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நாங்கள் தான் வந்து பிரம்மன், நாங்கள் வந்து பிரம்மனுடைய தலையிலிருந்து படித்திருக்கோம், நீங்களாம் சூத்திரன், காலில் சூத்திரவா தள்ளிலுங்கோ சொல்கிறாங்களா இல்லையா, இந்த சிந்தனையெல்லாம் வந்து அவங்க ஹிட்லர் கொண்டிருக்கார். அதனால்தான் ஹிட்லரை இன்று வரை ஜனசங்கத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவர்கள் ஏற்றி போட்டக்கூடிய விஷயம் நடந்திருக்குது. சவர்கர்லாம் வந்து ஹிட்லர் சந்தித்த வரலாறுகள்லாம் இருக்கிறது. அப்போது அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டும். தேச விரோதிகள் என்று யூதர்களை வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து இது பண்ணார், குற்றம் சுமத்தினார். மக்கள் உணர்வுகளை தூண்டி அவர்களை ஈர்ப்பது, இதுதான் மீன் கேம்புடைய ஒட்டுமொத்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா மக்களை ஜெர்மனியை எப்படி பால் தாக்கரே ஒரு காலத்தில் சொல்லுவார்ல, மராட்டியருக்கே மற்றவெல்லாம் மகாராஷ்டிரா விட்டு வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியர்களுக்கே மற்றவங்க நாட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்ட்டு ஒரு கொள்கையை வந்து ஒரு சிந்தனையை வந்து என்ன செஞ்சார் போனார். ஜெர்மனிகளுக்கு மீண்டும் பெருமை தேவை, ஜெர்மனிய புத்தெழுச்சின்னு சொன்னார். இது வந்து ஜெர்மன் நாட்டுக்காரங்களுடைய புத்தெழுச்சின்னு சொன்னார். பாரம்பரிய மதிப்புகள், இராணுவ கட்டுப்பாடுகள், ஒழுங்கு ஆகியவற்றின் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கேன். இந்த சோஸ்திக் சாம்பர் போட்டு என்ன செய்வார் அவர், ஹிட்லர் நீங்கள் அடித்து பார்த்தாலே அவர் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் வரலாற்று சூழ்நிலையை புரிந்து கொள்ள அந்த புக்கியம் வந்து முக்கியம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஜெர்மனி எப்படி இருந்தது என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கலாம். ஆனால் ஏன் இத்தனை ஆயிரக்கணக்கோர் இந்த அரசியல் நோக்கமுடைய சுயசரிதையை படித்து ஏன் பின்பற்றினார்கள் என்பதை வந்து அது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் பல கருத்துக்கள், மனித ஒற்றுமை, சமத்துவம், அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. எதை எடுத்தாலும் சர்வாதிகார போக்கு தான், போர் தான், இரத்த வெறி தான் வந்து என்ன செய்யும், இரத்த வாடை தான் வீசும். அதுபோல் வரலாற்றை அறிந்து அந்த விஷயத்தை வந்து உள்ளரவாக உணர்ந்தவர்களுக்கு இந்த புக்கை வந்து என்ன செய்யும் வந்து நிச்சயமாக பயனளிக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறோம், இது ஒரு சாதாரண வாழ்க்கை முறை அல்ல. இது முழுமையாக படித்தீங்கன்னா ஹிட்லருடைய வாழ்க்கை வந்து ஏனோ தானே இல்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த ஒரு மிகப்பெரிய போர்களுடைய 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் காரணகர்த்தாவாக விளங்கிய ஒரு வரலாற்றுடைய ஒரு சொந்தக்காரர் ஹிட்லர், அவரை பற்றியுடைய புத்தகம். அப்போ அந்த பேக்ரவுண்ட் நம்ம படிக்க வேணும். இது ஒரு சிந்தனையை உருவாக்கும். அந்த சிந்தனை வந்து உலகத்தையே வந்து ஒரு பேரழிவில் வீழ்த்தியது. இந்த புத்தகவுடைய என்று நம்ம தான் சொல்ல வர்றோம். இந்த உலகத்தை வந்து பேரழிவுக்கு தான் வந்தது. இந்த சமுதாய கோட்பாடுகள் ஹிட்லருடைய அரசியலில் நமக்கு எந்த விதமான படிப்பினையும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை.
நமக்கு பொறுப்புணர்வு வந்து இந்தியராகிய நமக்குரிய பொறுப்புணர்வு என்ன, மனிதநேயமாக வாழ வேண்டும். இந்த வாசிக்கிற போது இது அறிவியல் ஆய்வு அடிப்பில் தான் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணுமே இல்லாமல் ஹிட்லருடைய படிப்புனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களோட பாடம் படித்து அவரை போல் நாம் செயல்பட முடியாது என்பதை தான் என்னுடைய இந்த புக் ரிவ்யூடைய இந்த பாகம் மெயின் கேம்ப் அடால்ஃப் ஹிட்லருடைய புத்தகம் சொல்கிறது. இது போன்ற பல புத்தக ரிவ்யூகள் தொடர்ச்சியாக வெளியிடப்படும். நீங்கள் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு எத்தி வையுங்கள். நன்றி. இணைந்திருப்போம்.